Hi friends, Assalamu alaikum, வணக்கம். Welcome to Crack One. இன்னைக்கு lollipop chicken எப்படி நம்ம வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் drumstick எப்படி lollipop chicken-ஆ மாத்துறதுன்னு காட்றேன். இது மாதிரி ஒரு drumstick பீஸ் chicken பீஸ் எடுத்துட்டு அதுல இருக்கிற skin-ஐ இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். நல்ல ஷார்ப் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா அந்த தோலை பிச்சு எடுத்துறணும். இதே மாதிரியே அதை பிரித்து எடுத்துட்டு இப்போ அந்த ட்ரம்ஸ்டிக் பீஸை வச்சு கத்தியை வச்சு நல்ல ஷார்ப்பு கத்தியை வச்சு இது மாதிரி அந்த போனோட எட்ஜில் இது மாதிரி சீவி எடுத்துக்கணும். சீவுனா அந்த மீதி இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் வெளியே அப்படியே வந்துடும். இதை அப்படியே நம்ம பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்துட்டு மீதி போர்ஷனை மேலே இருக்க அந்த ஃப்ளஷை மேலே அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அது மேலே போயிடும். அப்படியே பண்ணினா இது மாதிரி கிடைக்கும். இதுதான் ஒரு லாலிபாப்பு. இது மாதிரி பண்ணிக்கணும். எல்லா சிக்கனையும் நான் இது மாதிரி லாலிபாப் சிக்கன் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதில் இருக்க அந்த மீதி போர்ஷனை தூக்கி போடணும்னா நம்ம கட் பண்ணினதை அதை அப்படியே நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒரு மிக்சிங் பவுலில் நான் எல்லா லாலிபாப் சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டையை நான் உடைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் பீஸோட அந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா அந்த லாலிபாப் சிக்கனோட எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனோட சேரட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. சிக்கன்லாம் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எல்லா லாலிபாப் சிக்கனையும். இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. மீதி இருக்க சிக்கனை இது மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேனில் நான் ஃப்ரை பண்ண ஆயிலேருந்தே கொஞ்சோண்டு ஆயில் எடுத்து அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற லாலிபாப் பீஸ் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்துக்கணும். சாஸோட அந்த லாலிபாப் பீஸ்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். சாஸும் லாலிபாப் பீஸும் ஒட்டிக்கிட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதே மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்தால் இது மாதிரி நல்லா ஒட்டிக்கும் மசாலாவோட. இப்போ இதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நான் தூவிக்கிறேன். தூவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு லாலிபாப் பீஸ் எடுத்து அதோட போன் பீஸ் எட்ஜில் பிடிச்சி கொஞ்சோண்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு இது மாதிரி சுற்றி ரேப் பண்ணிக்கணும். நீட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சிக்கன் பீஸையும் செஞ்சுட்டேன். இதை நீங்கள் சாலடோடையோ இல்லை சாஸோடையோ வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.